நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிஸ்ரீ ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் தோல்வி முடிவல்ல, வெற்றி நிரந்தரமல்ல. இந்த வாசகம் யாருக்கு பொருந்ததோ இல்லையோ, மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு பொருந்த போகிறது. மீண்டும் எழுச்சி வெறும் மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, அடங்க போகும் ராகு சனிக்கியது. இந்த குரு வக்ரத்தால் இது நடைபெறப் போகுது. இன்றைய பதிவில் மீன ராசியில பிறந்த உங்களுக்கு குருவனுடைய வக்ர பயிற்சியினுடைய பலங்களை பற்றி பார்க்க போறோம். ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல் மீன ராசியில பிறந்த உங்களுக்கு கடன், நோய், எதிரி இந்த மூன்றும் எப்பொழுது தீரும் அழியும் என்பதை பற்றி ஏற்கனவே ஒரு பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனல்ல போய் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தவறாம செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்படிதான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, விட்டு கொடுத்தால் கெட்டு போகாத வாழ்க்கை என்று சொல்வார்கள். ஆனா அந்த வாசகத்தை நம்பி நிறைய காரியத்துல நிறைய பேர்கிட்ட விட்டு கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை இழந்திருப்பீர்கள். காரணம், 7 சனி நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த ஒரு நேரத்துல சனிவனுடைய வக்ரம், ஏன்னா ஏற்கனவே சனிவன் வக்ரம் அடைஞ்சிட்டாங்க. உங்களுடைய மீனராசிக்கு 12ல சனிவனுடைய வக்ரம். ஸோ சனிவனுடைய வக்ரம் என்பது பெரிய பெரிய கெடுபலனை உங்களுக்கு கொடுக்காமல் கொஞ்சம் குறைச்சி கொடுத்துருக்கும். ஸோ இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய ஜென்மத்துல ராகுணம் வந்திருக்கிறார். பல பயணங்கள், பல மாற்றங்கள், பல திருப்பங்கள், பல அலைச்சல்களை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ராகு தேவையில்லாத நபர்களையும் உங்களுக்கு பழக்க வழக்கப்படுத்தி கொடுத்திருப்பார். புது புது நபர்கள், புது மொழியை பேசக்கூடியவர்கள் அறிமுகமாக இருப்பார்கள். வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கின்னு சொல்லிக்கலாம். இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு குருவனுடைய வக்ரம் ஏற்பட போகுது. உங்களுடைய ராசிநாதன் குருவான் வக்ரம் அடைய போகிறார். பொறுத்தது போதும் பொங்கியலு அப்படின்ற மாதிரி மீனராசியில பிறந்த உங்களுக்கு ஓடி ஒளிந்த காலகட்டம் முடிஞ்சு போச்சு. தயங்கி நின்ற காலகட்டம் முடிஞ்சு போச்சு. இனி எதிர்க்க ஆரம்பிக்க போகிறீர்கள். கிடைக்காத உரிமைகளை கூட கேட்டு பெற வைக்க போகிறார் இந்த குரு பகவான். உங்களுடைய மீனத்திற்கு 3ஆம் இடம் ரிஷபத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குருவான் மிருகசீரிஷத்துல பயணித்துக் கொண்டிருக்கிறார். அவர் சரியா அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வக்ரம் அடைய போறாரு. அப்போ வக்ரம் அடையக்கூடிய அந்த குரு பகவான் 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரை வக்ர நிலை தொடர்கிறது. கிட்டத்தட்ட 115 நாட்கள் குருவனுடைய வக்ரம். ஒரு கிரகம் பின்னோக்கி நகர்ந்து போறதான் வக்ரம் சொல்றோம். ஸோ அப்படி குருவான் தன்னுடைய இயல்பு நிலையை விட்டு பின்னோக்கி நகர்ந்து போறாரு. ராசி மாறலங்க, நட்சத்திரம் மட்டும்தான் மாறுறாரு. ஸோ இந்த குருவுடைய வக்ரம் என்பது ரிஷபராசிக்குள்ளே ஏற்படுகிறது. அது 3ஆம் இடம் தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் குருவானுடைய வக்ரம் ஏற்படுகிறது. ஸோ பல முயற்சிகள் பண்ணி 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 அதில் டயர்டா இருந்திருப்பீங்க. அந்த முயற்சிக்கு இப்போ வெற்றி கிடைத்தே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை நீங்க எடுத்துருவீங்க. அது கிடைச்சே தெரிஞ்சிடும். உங்களை குறுக்கு வழியில பல பேர் ஜெயிச்சிருப்பாங்க பல விஷயத்துல. அப்பேற்பட்டவர்களுடைய வெற்றியை நீங்கள் தட்டி பறிப்பீர்கள். ஸோ அந்த வெற்றி நியாயமான வெற்றியாக உங்களுக்கு கிடைக்க போகுது. பல கோர்ட்டு கேஸ் வழக்குகள் பிரச்சனைகள் உங்களுக்கு நடந்துட்டு இருந்தாலும் நீங்க வெற்றி பெறுவது உறுதி. அப்படிப்பட்ட அந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகளில் தீர்ப்பு உங்கள் பக்கம் சாதகமாக அமையும். ஸோ வாழ்க்கை துணை முதல் மாமியார் வீட்டு வழிகள் வந்த அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி உங்களுக்கு ஒரு நன்மை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த குருவனுடைய வக்ர காலகட்டம். 7ல் இருந்த கேது பகவான் வாழ்க்கை துணை முதல் நண்பர்கள், உறவுகள் இது ரீதியாக உங்களுக்கு ஒரு துரோகத்தையும் ஒரு சூழ்ச்சியும் ஏற்படுத்தி கொடுத்திருந்தால் கண்டிப்பா அப்படிப்பட்ட நபர்களிருந்து நீங்கள் விடுபட்டு வருவீர்கள். அது எந்த மாற்ற கருத்துல. கடன் கொடுக்கல், அதாவது யாருக்காவது நம்பி கடனை கொடுத்துருப்பீங்க, அந்த காசு பணத்தை கொடுக்காம அவங்க ஏமாத்திருப்பாங்க, ஜாமீனுக்கு 2 கையெழுத்து போட்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட அந்த உறவுகள் இருந்து மீட்டெடுப்பீங்க உங்களுடைய பணத்தை. மேலும் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களை புரிந்து கொள்ளாத உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை புரிந்து கொள்வார்கள். உங்களுடைய பேச்சை கேட்காத பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை கேட்பார்கள். அப்படி அடங்க வைக்கும் குரு பகவான் யார? கேதுவ. ஏன்னா 7ஆம் இருக்கக்கூடிய கேதுவ குரு வக்ர பார்வை. கண்டிப்பா நண்பர்கள், உறவுகள், வாழ்க்கை துணை இவர்களை உங்களுக்கு சாதகமாக நிச்சயமான முறையில் மாற்றம். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அவர்களுடைய நிலைப்பாடுகள் மாறும். ஸோ அதனால குடும்ப ஒற்றுமை, குடும்ப சந்தோஷம் உங்களுக்கு ஏற்றபடி உருவாகும். மேலும் ஜென்மத்தில் இருந்த ராகுவான் தவறான பழக்க வழக்கம், தவறான நபருடைய சேர்க்கை இதுக்கெல்லாம் உங்களை ஆட்படுத்தி இருப்பார். ஸோ ஆனால் அந்த குருவுடைய வக்ரம் எழுவது அதெல்லாம் தவிடுபடியாக்கி அதிலிருந்து மீண்டு வர வச்சு மற்றவர்களுடைய சூழ்ச்சியால் ஒரு தவறான வழியில் போய் சில பண விஷயத்தில் மாற்றி இருந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட பண பிரச்சனை நீங்கள் மீண்டு வருவீங்க. படிக்கின்ற மாணவர்கள் சரியாக படிப்பில் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாமல் சில விஷயத்தில் தடுமாறி இருப்பீங்க. அப்படிப்பட்ட விஷயத்திலிருந்து வெளியில் வந்து படிப்பதற்குண்டான மனநிலை உருவாகி படிப்பில் ஜெயிச்சு நீங்கள் காட்டிடுவீங்க. சொத்து தகராறு, பாகப்பிரிவினை பிரச்சனை உங்களுக்கு சுமூகமாக முடிய போது. அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. 12ல் இருக்கக்கூடிய சனிவான் வக்ரமாக இருக்கிறார். எதிர்பாராத விரைய செலவுகளை கொடுத்த சனிவானுடைய ஆட்டம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. கண்டிப்பா விரயம் குறையும், கையில் பணம் நிறையும். கண்டிப்பா பண வரவு உங்களுக்கு ஏறாமல் கிடைக்கும்.
இந்த ஒரு நேரத்தில் ஒரு வேலையை நான் மாற்றணும்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னா கண்டிப்பாக மாற்றலாம், அதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் ரீதியான ஒரு புதிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், புதிய ஒரு தொடக்கம் தாராளமான முறையில் நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு இடத்துல தொழில் ரீதியாக ஏற்பட்ட கடன் எதிரி கண்டிப்பாக குறையும் மறையும். தொழில் ரீதியாக போட்டிகள் அகலக்கூடிய வாய்ப்பு அதிகமான முறையில் உண்டு. தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி உங்களுடைய தன்மானத்திற்கும் உயிருக்கு வந்த ஆபத்து விலகிவிட்டது. அதனால் நோயை கண்டும் பிரச்சனைகளை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம். ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி மிக மிக முக்கியமான ஒரு 3 நிகழ்வுகள் உங்களுக்கு மிக சாதகமான முறையில் இருக்க போகுது. அதுல முதல் விஷயம் உங்களுடைய பிள்ளைகள் விஷயம். பிள்ளைகள் வழியில நீங்க எதை எதிர்பார்த்தீங்களோ அது கண்டிப்பா நடக்கும். பிள்ளைகள் இல்லாத மீனராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த பிள்ளை பாக்கியம் கிடைக்கும். உங்களுடைய பிள்ளைகள் வழியில் நீங்கள் எதில் எதிர்பார்த்தீங்களோ அது நடக்க போகுது. பிள்ளைகள் வழியில் ஒரு கடமையை நீங்கள் முடிக்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அதற்கு அடுத்து காதல் அப்படின்ற சமாச்சாரம். உங்களுடைய வீடுகளில் கண்டிப்பாக காதல் விவகாரத்தால் காதல் திருமணம் நடைபெறுவதற்கு அல்லது உறவுல சொந்தத்தில் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு வக்கர காலகட்டம் இருக்கும். ஆக மொத்தம் கெட்டி மேலும் கொட்டும் உங்களுடைய குடும்பத்தில் இந்த குரு வக்கர காலகட்டத்தில். 3வது விஷயம், கண்டிப்பாக அந்த தனம் பணம் வரவு கண்டிப்பாக ஏற்பட போகுங்க. அது உங்களுக்கு வர வேண்டிய வரவு தான், நீங்கள் எதிர்பார்த்த பணம் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஷேர் மார்க்கெட்டு, பங்கு, ஷேர் போன்ற விஷயத்திலிருந்து வர வேண்டிய நீங்கள் எதிர்பார்த்த பணமானது வந்து சேரும் இந்த குரு வக்கர காலகட்டத்தில். அதனால மீனராசிக்காரங்களுக்கு விரை செலவுகளை சமாளித்து வரவை அதிகரித்து பொருளாதார பிரச்சனை வந்து மீண்டு வரது இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும். பயன்படுத்திங்க, விட்டுற வேண்டாம். ஸோ மூத்த சகோதர சகோதரிகள் விஷயத்தில் ஏற்பட்ட பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கூடுதல் கவனம் இன்னும் அவசியம் தேவைப்படுகிறது. ஸோ அதில் வந்து இன்னும் கூடுதலாக இருங்க. மூத்த சகோதரர்கள் விஷயத்தில் எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். அதே போல் 2 வீலர் வண்டி வாகனம், கட்டிய வீடு புதுசாக வாங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. புதிய வண்டி வாகனம் மற்றும் புதிய சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. பயன்படுத்திங்க. கண்டிப்பாக இந்த சொந்த தொழில், ஜவுளி கடை அல்லது உணவு சம்பந்தப்பட்ட துறைகள் இதெல்லாம் ஆரம்பிக்க நினைக்கிறேன். அதே போல் 2 வீலர் ஒர்க் ஷாப்பு அல்லது கார் சம்பந்தப்பட்ட எதுவும் ஆட்டோமொபைல்ஸ் போன்ற ஒர்க் ஷாப்புகள் இதெல்லாம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோம். தாராளமாக ஆரம்பிக்கலாம். டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்து துறை, தகவல் தொடர்பு துறை, ஐடி சம்பந்தமான வேலை வாய்ப்பு மற்றும் வெளிநாடு சம்பந்தமான வாய்ப்புகள் கண்டிப்பாக மீனராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். முக்கியமாக இடமாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தால் அந்த இடமாற்றத்தில் விஜயம் கண்டிப்பாக உண்டு, ஜெயம் நிச்சயமான முறையில் உண்டு. கிடைக்காத விஷயத்தில் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும், இடமாற்றமும் கிடைக்கும். ஸோ விஜயமும் இருக்கு, ஜெயமும் இருக்கு. பயன்படுத்திங்க, விட்டுறாதீங்க. குறிப்பாக ஜென்மத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார். அதனால காளிகாம்பாளுடைய வழிபாடுகள், துர்க்கை அம்மாளுடைய வழிபாடுகள் தவறாமல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. அதே போல வடக்கு நோக்கி அமர்ந்திருக்கக்கூடிய காளிகாம்பாளுடைய வழிபாடுகளை ராகு கால நேரத்தில் பண்ணுகின்ற பொழுது கண்டிப்பா ராஜ்ய பதவிகளும் உங்களுக்கு இருந்த அவமான பிரச்சனையும் நீங்கி நிச்சயம் மீண்டும் தலை நிமிருவீர்கள். அதற்கு அந்த தெய்வத்தினுடைய அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். பயன்படுத்திங்க, விட்டுற வேண்டாம். ஸோ நல்லதுங்களே, நாம் இன்றைய மீன ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம். நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க. மேலும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கு மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தவறாமல் செலுத்தி வச்சுங்க. மேலும் அடுத்து நிற்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். சிவாயும் எல்லாம் செய்வாராகியமன் திருவடி சரணம்.